படத்தினுடைய கதை அந்த ஸ்கிரிப்ட் படி கமலஹாசன் வயசு 70 கிடையாது, த்ரிஷா வயசு 45 கிடையாது. அந்த கேரக்டருக்கு என்ன ஏஜோ அந்த ஏஜ் எதை அனுமதிக்குதோ அதை வந்து அவங்க படத்தில் வச்சுருக்காங்க. அதனால் வந்து அதை கிண்டல் அடிக்கிறதுக்கோ அல்லது குற்றம் சொல்வதற்கோ ஒன்றும் இல்லை. அதில் எந்த தப்பும் இல்லை. கமலஹாசன் லிப் டு லிப் கிஸ் அடித்ததில் அது தக் லைஃப் பொறுத்த வரைக்கும் அதில் எந்த தவறும் கிடையாது. ஏன்னா கதையே முழுசாக யாருக்கு இன்னும் தெரியாது. இன்னொன்று, கதையில் வர்ற கமலஹாசனுக்கு என்ன ஏஜ்ன்றது இவங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து அந்த காட்சியை குறை சொல்வதும் தவறு. அது என்ன சூழலில் படத்தில் வருது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அது நான் திரும்ப எம்ஜிஆருடைய உதாரணத்தை தான் நான் சொல்லுவேன். எம்ஜிஆர் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க பொம்மை இதழுக்காக. அந்த கேள்வி என்னென்னா, வயசான ஹீரோ இளம் ஹீரோ மாதிரி வந்து நடிக்கிறாரு, டூயட் போடுறாரு, கதாநாயகிகளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு, இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா எம்ஜிஆர் மேலே அப்போ ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அவர் 50 வயசுக்கு மேலே ஆகிட்டு பிறகும் மரத்தை சுற்றி டூயட் போடுறாரு, பெண்கள் அதாவது கதாநாயகிகள் ஒரு கதாநாயகி 4 கதாநாயகியோட சேர்த்து டூயட் போடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு எம்ஜிஆர் சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியமானது. என்னென்னா, ஒரு நடிகை, இளம் வயது நடிகை கிழவனா வேஷம் போட்டு அந்த ரோலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது வந்து நீங்கள் எல்லாம் பாராட்டுறீங்க, கைத்தட்டுறீங்க, கொண்டாடுறீங்க. பாரா 20 வயசு பையன் 60 வயசு அந்த முதியவர் வேடத்தில் வந்து என்னமா நடிச்சிருக்கான், இப்படி உணர்ச்சிகளை கொட்டி நடிச்சிருக்கான் அப்படின்னு நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறீங்க, கொண்டாடுறீங்க. அதுவே ஒரு 60 வயது கதாநாயக ஒரு 25 வயது இளம் ஹீரோ மாதிரி அதில் நடிக்கிறாருன்னா அவரை வந்து உடனே நீங்கள் குறை சொல்கிறீங்க. இந்த வயசான காலத்தில் தேவையான்னு கேட்குறீங்க. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? இது மிக மிக தவறானது. ஏன்னா ஒரு இளம் வாலிபன் முதியவரை போல வேடம் போடுறதுக்கு என்னெல்லாம் சிரமப்படணுமோ அதை விட 10 மடங்கு அதிக சிரமம் 60 வயது முதியவர் 25 வயது இளையவரை தோன்றுவதற்கும் பாட்டு பாடுறதுக்கும் அல்லது அந்த ரொமான்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போடணும். நியாயமா நீங்க இந்த வயசானவர் இளையவரை வரும்போது அவரைத்தான் நீங்க பாராட்டணும். இந்த சின்ன பையன் வயசானவனை வந்துட்டு பிறகு அவனை பெருசா வந்து கொண்டாடுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஈஸியாக பண்ணலாம். ஆனா இதுதான் கஷ்டம். இது எப்படி பார்த்தாலும் நீங்க அந்த கேரக்டரை தான் பார்க்கணுமே தவிர நிஜத்துல அவர் என்ன வயசுன்னு ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு வந்து எம்ஜிஆர் ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருப்பார். அதைத்தான் நான் இந்த கமலஹாசன் ஆகட்டும் அல்லது ரஜினிகாந்த் இருக்கட்டும் அல்லது எந்த ஹீரோவா இருந்தாலும் அந்த அவருடைய நிஜ வயது என்ன, படத்தில் வர்ற கேரக்டரோடு அதை கம்பேர் பண்ணி இவங்களை கிண்டல் அடிக்கிறதோ அல்லது குறை சொல்கிறதோ வந்து ஏற்புடையதல்ல.